குட்டி கதைகள். நான் பூமிக்கு பாரமா? மாமல்லபுரம் என்ற ஊரில் சோமு என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் பார்ப்பதற்கு மிகவும் பெருமனாகவே காட்சியளித்தான். எந்த நேரமும் அவன் ஏதாவது வாயில் போட்டு சாப்பிட்டு கொண்டே இருப்பான். உடம்பை வளைத்து எந்த வேலையும் செய்ய மாட்டான். அவன் சோம்பேறித்தனமாக இருப்பதால் அவனுடைய நண்பர்கள் எல்லோரும் அவனை சோம்பேறி சோமு என்று அழைக்கலானார்கள். பெற்றோரும் அவனது சோம்பேறித்தனத்தை நினைத்து மிகவும் வருந்தினார்கள். பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்ததும் சோமு தனது நண்பர்களுடன் விளையாடச் சென்று விடுவான். ஆனால் ஓடியாடி விளையாடும் எந்த விளையாட்டிலும் ஈடுபடவே மாட்டான். அப்போதும் கூட ஏதாவது தின்பண்டங்களை சாப்பிட்டு கொண்டேதான் இருப்பான். நாளுக்கு நாள் அவன் உடல் எடையும் அதிகரித்து கொண்டே சென்றது. அதனால் நண்பர்கள் அவனை, இவன் சோம்பேறி சோமு மட்டுமல்ல, மாமல்லபுரத்து மனித மலை, இவன் இந்த பூமிக்கு பேரமாகவே இருக்கின்றான் என்று சொல்லி கிண்டலடித்தார்கள். இவ்வளவு நாளும் தன்னை உணராது வாழ்ந்த சோமு அன்றுதான் முதல் முறையாக தன்னை பற்றி சிந்திக்க தொடங்கினான். அவனுக்கு அழுகையும் வந்தது. உடனே அவன் அழுது கொண்டே தனது வீட்டுக்கு ஓடி சென்றான். வீட்டை அடைந்ததும் அவன் தனது பெற்றோரிடம், நான் மனிதமலையா அப்பா? இந்த பூமிக்கு நான் பேரமாக இருக்கின்றேனா? என் நண்பர்கள் எல்லோரும் என்னை அவ்வாறு கூறி கேலி செய்கின்றார்கள் என்று கூறி அழுதான். அதை கேட்டதும் அவனது பெற்றோருக்கோ என்ன ஆறுதல் அவனுக்கு கூறுவதென்றே தெரியவில்லை. அத்துடன் அவன் தான் பூமிக்கு பேரமா என்று கேட்டது பெற்றோரின் மனதை மேலும் சோகத்தில் ஆழ்த்தியது. அவனுடைய பெற்றோர் அவனுக்கு இவ்வளவுதான் ஆறுதல் கூறியும் அவன் அழுகையை நிறுத்தவே இல்லை. அப்போது அவனுடைய தந்தையார் அவனை அருகே அழைத்து, சோமு, யார் சொன்னார்கள் நீ பூமிக்கு பேரம் என்று? பேரம் என்பது வெறும் தோற்றத்தை மட்டும் வைத்து அளவிட முடியாது. இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான மனிதர்கள் எவ்வளவோ அநியாயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்தான் இந்த பூமிக்கு பேரமானவர்கள். சிலர் மற்றவர்களை பற்றி அவதூறாக பேசுகிறார்கள். வேறு சிலர் இன்னொருவரை வீழ்த்தி தாங்கள் முன்னேறுகிறார்கள். இன்னும் சிலரோ மற்றவர்களின் மனதை வேதனைப்படுத்தி அதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். வேறு சிலர் மற்றவரை ஏமாற்றி பிழைக்கிறார்கள். சிலர் ஏழைகளை சுரண்டி வாழ்கிறார்கள். சிலர் மனிதாபிமானமே இல்லாமல் வாழ்கிறார்கள். இவ்விதமான மனிதர்கள்தான் உண்மையிலேயே பூமிக்கு பாரமானவர்கள். சோமு, நீயோ களங்கமற்ற உள்ளம் கொண்ட சின்ன பையன். நீ ஒருபோதும் இந்த பூமி தாய்க்கு பேரமாக இருக்க முடியாது என்று கூறினர். நீ எப்பொழுதும் சோம்பேறித்தனமாக இருப்பதால் தான் எல்லோரும் உன்னை சோம்பேறி சோமு என்று அழைக்கிறார்கள். அத்துடன் நீ உடற்பயிற்சி எதுவும் செய்யாமல் எந்த நேரமும் ஏதாவது சாப்பிட்டு கொண்டே இருப்பதால் தான் உனக்கு உடல் எடையும் அதிகரிக்கின்றது. நீ இந்த பழக்கங்களை மாற்றினாலே உன்னில் நீ நிறைய மாற்றங்களை காணலாம் சோமு என்று அவனுடைய தந்தை அவனுக்கு அறிவுரையும் வழங்கினர். தந்தையின் இந்த அறிவுரைகளை கேட்டு சோமுவின் மனதில் ஒரு புதிய உத்வேகம் தோன்றியது. அவன் அன்றிலிருந்து நொறுக்கு தீனிகள் சாப்பிடுவதை குறைக்க ஆரம்பித்தான். அத்துடன் தினமும் காலையிலும் மாலையிலும் உடற்பயிற்சி செய்ய தொடங்கினான். நாட்கள் செல்ல செல்ல
அவனுடைய உடற்பருமனும் குறைய ஆரம்பித்தது. அவன் எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைந்தான். பின்னர் அவன் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கியபடியே தனது நண்பர்களை காணச் சென்றான். அவனை கண்ட அவனது நண்பர்கள், நமது சோம்பேறி சோமுவா இவன் என்று ஒரு கணம் கற்சிலையைப் போல் திகைத்து நின்றார்கள். சோமு அவர்களை பார்த்து, நண்பர்களே, நான் தான் உங்களின் சோம்பேறி சோமு. என்னை உங்களுக்கு அடையாளம் தெரியவில்லையா என்று கேட்டான். எனது இந்த மாற்றத்திற்கு முழு காரணமும் நீங்கள்தான். நீங்கள் என்னை பார்த்து கிண்டல் பண்ணாது இருந்திருந்தால் நான் இவ்வளவு முயற்சி செய்து எனது எடையை குறைத்திருக்கவே மாட்டேன். அதனால் நான் உங்களுக்குத்தான் முதலில் எனது நன்றியை தெரிவிக்க வேண்டும் என்று கூறினான். இதை கேட்ட அவனுடைய நண்பர்கள் தமது செயலை எண்ணி மனம் வருந்தி வெட்கி தலை குனிந்தனர். அதற்காக அவர்கள் சோமுவிடம் மன்னிப்பும் கேட்டார்கள். குழந்தைகளே, இந்த குட்டி கதையிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? நாம் மற்றவர்களின் மனங்கள் புண்படும்படி ஒருபோதும் பேசக்கூடாது. மற்றவர்களை வேதனைப்படுத்தி அதில் நாம் சந்தோஷம் காணக்கூடாது. நமக்கு ஏற்படும் ஒவ்வொரு அவமானமும் நமக்கு எதிர்காலத்தில் நிச்சயமாக வெகுமானத்தை கொடுக்கும்.